தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் வந்து திமுக மூலம் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. திமுக தமிழர்களா? சிபிஐ விசாரிக்குது, எஸ்ஐடி விசாரிக்குது. ஆனால் நீங்கள் தீர்ப்பு எழுதுனீங்களா இல்லையா? எவனாவது வட இந்திய தொழிலாளி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? காலையிலேயே திறந்து வச்சு வேலைக்கு போகிறோம்னா குடிச்சின்னுக்கிறான். அங்கே வடநாட்டுக்காரன் வேலைக்கு போயின்னுக்கிறான் ஒழுங்கா. முன்ன சிகரெட்டு பிடிப்பாங்க இளைஞர்கள். எதில் காரணம்னா ஹீரோக்கள் சிகரெட்டு பிடிப்பாங்க. அதனால தான் எம்ஜிஆர் இந்த விஷயத்திலே பண்ணக்கூடாதுன்னு அவர் ஏன் அப்படி எடுத்தார் படம். வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பசும்பொன் தேவர் திருமகனார் வந்து நினைவு நாளுக்கு வந்து நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அங்கே போகலனா கூட நந்தனத்தில் இருக்கிற தேவர் சிலை கூட வராமல் திரும்ப வழக்கம் போல் வந்து ஃபோட்டோவுக்கு மாலை போடுறாங்க. விஜய் ஏற்கனவே மூடி டைப். இதில் இது வேறு. சும்மா அழகாக கிளப்பிக்கின்னு அங்கே போய் நின்று தேவர் சிலைக்கு மாலை போட்டு எல்லாரும் கையாட்டு வந்தால் என்ன கெட்டு போகுது? அதாவது திரு டிடிவி அவர்கள், திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் எல்லாம் அதிமுக சேர முடிவு எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு காட்சி அமைப்பு வந்து கொடுத்தாங்க. இது வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க திரு இபிஎஸ் அவர்களுக்கு? ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், இதுதான் மெசேஜ். வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தலை வெற்றி பெறுவதற்காக தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் வந்து திமுக மூலம் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து தமிழர்கள் வந்து அனுமதிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுகவினர் தமிழர்களா? திமுகவினர் சொன்னால தமிழர்கள்னு சொன்னதை பொதுமைப்படுத்துவீங்களா? திமுகவினர்னு சொன்னால் தமிழர்கள் நீங்கள் பொதுமைப்படுத்துவீங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் வாழும்போது அப்படி ஒரு விஷயம் நடக்காத போது இப்படி சொல்லலாமா? அப்படி தான் சொல்லுவாங்க. நடக்கலை. அவர் சொல்கிறது காங்கிரஸ் பீகாரிகளை எப்படி பண்ணுறாங்க, இந்தி கூட்டணியில் இருக்கிற திமுகவினர் தமிழ்நாட்டில் பீகார் மக்களை துன்புறுத்துகிறார்கள், இவர்கள்லாம் ஒன்றா கூட்டணி அமைச்சிட்டு நீ பீகாரில் வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு. இப்போ இந்தி எழுத்து அழிக்கும் போது எழுத்தை அழிச்சா தார் பூசி அழிச்சா மொழி அழிஞ்சிருமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு நேரு சொன்னப்போ அவர் இந்த திமுகவினர் சைகைகளை சொன்னார். உடனே தமிழர்களை நான்சென்ஸ் சொன்னார்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. அந்த மாதிரி திமுகவினர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது சொல்லக்கூடாது. என்ன கேட்டால் அது நல்ல இது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதாளா? நீங்கள் இப்போ விஜய் என்ன பண்ணீங்க? 41 பேரை கொண்டு குவிச்சிட்டான்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்களா? மரணம் இது நேரத்தோட ஒரு வீடியோ போட்டு போலீஸ் புகார் ஆனோன்னா அந்த வீடியோவே அழிக்கிறாங்க. கொடூரன்ற அளவுக்கு கொண்டு போகிறீங்க. அதுக்கு பேர் என்னது? விஜய் அவங்க 40 பேர் கொல்லணும், சாவடிக்கணும் ஏதாவது திட்டம் போட்டு போனாரா? அது ஒரு விபத்து, ஒரு ஸ்டாம்பேடு, ஒரு நெரிசலில் ஜனங்க சிக்கிறாங்க. விஜய் ஒரு பார்ட்டு. பாதுகாப்பு பணியில் தவறுனா அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. இதில் யாருக்கு பொறுப்பு இருக்குது, யாருக்கு பொறுப்பு இல்லை, எங்கே தவறு நடந்திருக்குன்னு தான் விசாரணையில் இருக்குது. சிபிஐ விசாரிக்குது, எஸ்ஐடி விசாரிக்குது. ஆனால் நீங்கள் தீர்ப்பு எழுதுனீங்களா இல்லையா? விஜய் லேட்டாக வந்தார், 12 மணின்னு போட்டார், இப்படிலாம் தீர்ப்பு எழுதுனீங்களா இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்னது? நீங்கள் எழுதுனா இது, மற்றவங்க சொன்னால் கோபம் வருமா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் வந்து மடைமாற்றம் பண்ணுவாங்க. இவர்கள் டிகிரி சின்ன டிகிரினா அவங்க அதில் மாஸ்டர் பிஹெச்டி பண்ணுவாங்க. ஒடிசாவில் பண்ணாங்கல்ல, தமிழன் கையில் சாவியா, அந்த வேலையை அவங்க எப்போவுமே பண்ணுவாங்க. இந்தியா, பாகிஸ்தான், இஸ்லாமியர்கள் அதுன்னு உருட்டுவாங்க. இவர்கள் இங்கே திராவிடம், தமிழர் அதுன்னு உருட்டுவாங்க. பீகாரிகள் பானிபூரி விற்கிறாங்க, அறிவே இல்லைன்ற அளவுக்கு பேசினாங்களா இல்லையா? அதே பீகாரி பிரசாந்த் கிஷோர்ட்ட தானே மூளையை வாடகைக்கு வாங்கினாங்களா இல்லையா? நீ கூட கனிமொழி சொல்கிறாங்க, ஒருவேளை கவர்னரை துன்புறுத்துவதால் அப்படி சொல்கிறாரோ என்னமோ பிரதமர் அப்படின்னு. அப்போ இவங்க கவர்னரை துன்புறுத்துறான்னு ஒத்துக்கிறாங்களா? அதனால் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாநிலத்துக்கு எதிராக அந்த மாதிரிலாம் கிளப்பக்கூடாது. அது என்ன ஆகும்னா நாளைக்கு சிக்கலாகும். தமிழர்கள் இங்கே பொதுவாக சீமான் போன்றோர் சிலர் வந்து தமிழர்கள் இங்கே அதிகமாக வட இந்தியர்கள் குடியேறுவதால் தமிழர்கள் வாழ்வுரிமை பாதிக்கப்படுது அப்படின்றது மாதிரி பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க. இந்தியாவில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் யாரும் எந்த மாநிலத்திலும் போய் குடியேறலாம், தொழில் செய்யலாம், வாழலாம், தொழில் தொடங்கலாம், அந்த ஊர் பெண்களை மணந்து கொள்ளலாம், எந்த மொழியும் கற்றுக்கலாம், அந்த மாதிரி நமக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் இங்கே வயல் வேலைக்கே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, எல்லாம் டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு கிடக்குறீங்கன்னா அவன் சொல்கிறான் அரே கியா அப்படின்றான், அரே இதே நெல்லு இப்படி குத்தணும், அவ்வளோதானே, எத்தனை குத்தணுன்றான், இந்த ரோ ஃபுல்லாக போடணும், எப்படி நிற்கணும் இப்படி நிற்கணும், அரே நீ கிளம்பிட்டு டப் முடிச்சுட்டு வந்துடுறான். அரே என்ன வந்துட்டேன் சாப்பிடுமா, அதுக்குள்ளே சாப்பாடா அவனுக்கு அப்படின்னா, அரே இல்லை எல்லாம் முடிச்சிட்டேன்
வேறு ஏதாவதுதா வேலை கொடுன்றான், பூதம் மாதிரி நிற்கிறான். அப்போ இவன் பார்க்குறான், எவ்வளோல கூலி கொடு அப்படின்றான். ஏதோ கொடுத்தா வாங்கிக்கிறான். நம்மால் 800 கொடுக்குறியா, ஏய் அந்த 100 நாள் வேலை தடுத்துட்டு அவங்களையாவது இங்கே அனுப்பியா வயல் வேலைக்குன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அப்போ வயல் வேலை வரைக்கும் வந்துட்டான் வட இந்திய தொழிலாளிகள். அவன் இங்கேருந்து அவனுக்கு துபாய் போகிற மாதிரி இங்கே வறுமை என்ன பண்ணுறான், இங்கே வந்துடுறான். வந்துட்டு வேலை செய்கிறான். எவனாவது வட இந்திய தொழிலாளி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? 4 நாள் 8 நாள் கூறு கட்டின காய்கறி வாங்கிட்டு போய் தகர ஷீட்டு போட்ட இடத்துல ஒரு ஸ்டவ்வுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவனுங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு துட்டை மிச்சம் பண்ணி இங்கேருந்து ஊருக்கு அனுப்புகிறான். இதில் எவ்வளோ பேர் இந்த விபத்துலலாம் சாகுறாங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கொடுமையாக இருக்கும். 12 மணி நேரம் அந்த மெட்ரோ ஒர்க்லலாம் பாருங்கள், கடுமையான உயிர் பலி வாங்கக்கூடியதுலலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ அங்கே போய் தள்ளாடின்னு மாமூல் கட்டுனுக்கிறேன், ஐய் என்னடா அப்படின்ட்டு. அதனால் இங்கே பிரச்சனை என்ன, காலையிலேயே நேற்று கூட ஒரு இது பார்த்தேன், போய் நின்று என்ன அங்கே பார் வச்சுன்னுக்கிறேன். நான் பார் அதெல்லாம் இல்லையானு அது இதுன்னு திட்டுறாப்புல அந்த வீடியோ எடுக்கிறவர். ஏண்டா காலையிலேயே திறந்து வச்சு வேலைக்கு போகிறோம்லாம் குடிச்சின்னுக்கிறான். அங்கே வடநாட்டுக்காரன் வேலைக்கு போயின்னுக்கிறான் ஒழுங்காக. அப்புறம் வடநாட்டுக்காரன் வந்துட்டான்னா இந்த மாதிரி காலையிலேயே பார் திறந்து வச்சு எல்லாம் போய் குடிச்சு பார் வருது பார் அப்படின்னா ஒவ்வொருத்தரா லுங்கி வச்சு வாயெல்லாம் தொடச்சிக்கின்னு யாரையோ சொல்கிறான்ட்டு போயினேங்கிறாங்க. அப்போ ஒரு தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, இப்போ 4வது தலைமுறை நோக்கி மதுவுக்கு அடிமை, போதைப் பொருளுக்கு அடிமையாக நகர்த்திட்டோமா? 790 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. இளைஞர்கள் மாணவர்கள் மது பழக்கம் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது 9%லேருந்து 18% ஆயிடுச்சு. அப்படின்னா என்னது, இன்றைக்கி 100க்கு 9 பேர் யங்ஸ்டர்ஸு குடிக்கிறான் போதை பழக்கம்னா இன்றைக்கி 18 பேர் குடிக்கிறான். அது கம்மி என்ன கேட்டால். ஓவரால் பார்க்கும்பொழுது அது 18ன்னு என்ன கேட்டால் சில இடத்துல 50 இருக்கும், 100 இருக்கும். போதை பழக்கம் இல்லாத யார் இருக்கா? சினிமா முதற்கொண்டு நீங்கள் எப்படி திணிக்கிறீங்க? ஹீரோவே குடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக இருக்கணும். ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க மொட்டை மாட்டில் உட்காந்து குடிப்பாங்க. வீட்டில் இருக்கிற அம்மாவே நைஸாக திட்டிக்கிட்டே செல்லமாக திட்டிக்கிட்டே சைட் டிஷ் கொண்டு வந்து தருவாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? படம் எடுக்கிறானா இல்லையா? அது பார்த்துட்டு இளைஞர்கள் என்ன ஆவாங்க? முன்ன சிகரெட்டு பிடிப்பாங்க இளைஞர்கள். எதில் காரணம்னா ஹீரோக்கள் சிகரெட்டு பிடிப்பாங்க. அதனால தான் எம்ஜிஆர் இந்த விஷயத்திலே பண்ணக்கூடாதுன்னு அவர் ஏன் அப்படி எடுத்தார் படம்? நம்மளால் இவர்கள் இதாகிடக்கூடாதுன்னு தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். உங்களுக்கு அடுத்த கட்ட இளைஞர் நீங்கள் பலரும் நீங்கள் தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் சிவாஜியோட யார் அந்த நிலவு அதே ஸ்டைலில் பிடிச்சி எல்லாம் அது. அதுக்கப்புறம் நம்மால் டக் அந்த பதத்தை சொல்லுவார் தில்லுமுல்ல இப்படின்ற வாயில் சீட்டு உட்காந்துச்சு. அப்புறம் இப்படின்ற அப்புறம் குப்புன்னு ரயில் இன்ஜின் மாதிரி புகை விட்ற அப்படின்னு சொல்லுவாப்புல தேங்காய் சீனிவாசன் ரஜினியை. அப்புறம் ரஜினியை பார்த்து கமலை பார்த்து எவ்வளோ பேர் சீட்டுக்குது. ஒரு கடத்தில் ராமதாஸ் என்ன சொன்னார், ஐயா சீட்டு குடிக்கிற காட்சியெலாம் குறைச்சிக்க ஐயா, ஒன்றை பார்த்து கெட்டு போகிறாங்க. அப்புறமா குறைச்சிக்கிறேன்னாரு, மறுபடியும் வாயில் வச்சிட்டாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீரோக்களை பார்த்து சீட்டு. ஹீரோ தண்ணி அடிக்கிற மாதிரி வந்தால் அந்த காலத்தில் கிடையாது. ஹீரோ தண்ணிலாம் அடிக்க மாட்டார், வில்லன் தான் அடிப்பார். இப்போது தண்ணி இல்லாமல் ஹீரோ சீனே வராது. ஒரு காட்சியாவது பாரில் உட்காந்துருக்க மாதிரி இது பண்ணு. அப்போ அந்த இளைஞர்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவான், ஆம்பளைத்தனம்னு நினைக்கிறான். இப்படி அடிச்சுட்டு இது பண்ணால் அலம்பல் பண்ணணும், சண்டை போடணும், புளிங்க மாதிரி இருக்கணும், அழுக்காக இருக்கணும், கண்டபடி இருக்கணும். தாடி வளர்கிற கலாச்சாரம் இருக்குல்ல, இந்த கலாச்சாரம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் க்ளீன் ஷேவ் கலாச்சாரம் வந்துச்சு வச்சுக்கிங்க. பிள்ளைங்க பார்த்தா கேட்க, என்னப்பா கல்யாணத்தில் போய் தாடி வச்சுட்டு உட்காந்துருக்க, காதல் தோல்வியில் கல்யாணம் பண்ணியான்னு கேட்போம். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒரு மாப் மென்டாலிட்டிக்கு இறையாக வருவாங்க. அப்போ போதை பழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் பண்ணணும். இங்கே அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்னன்னு விட்டுறது, போதை பழக்கத்துக்கு போகிறாங்க. அப்போ வடநாட்டுக்காரன் இங்கே வந்து உழைச்சிக்கிட்டு இது பண்ணுறான்னா அவனை வந்து பாரு வா இந்த குடியுரிமையை இந்த இதுவே இப்போ ஓட்டு இதுலேயே திணிக்க பார்க்குறாங்க, அது இன்னும் புதுசாக உருவாக்குறாங்க. அப்படிலாம் வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் திணிக்க முடியாது. நம்மளுக்கே ஓட்டு வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவன் ஆதார் கார்டு இங்கே ப்ரெசென்ட் அட்ரஸ் காமிக்கணும். அது இங்கே 1 கோடி பேர் வேலை செய்கிறான்னு ஒரு கதை விட்றாங்க. 34 லட்சமோ 35 லட்சமோ வேலை செய்கிறாங்க. சரி 1 கோடி பேரை வேலை செஞ்சால் 1 கோடி பேரை இங்கே ஆதார் அட்டை வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் ஓட்டு உரிமையெல்லாம் வாங்க மாட்டான். தேர்தல் நேரத்தில் கிளம்பி போவான், அதெல்லாம் பண்ணுவான். இந்த மாதிரி கதைகள் அதுக்கு தான் ஆதாரே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுது எலெக்ஷன். அது வந்து பீகார் எலெக்ஷனில் சொன்னாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் 1 வச்சு போன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கழித்து தான் விஜய் வந்து சந்தித்தார், மக்களை வந்து சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தார். கனிமலையை ஒட்டி
அதை தாண்டி இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பசும்பொன் தேவர் திருமகனார் வந்து நினைவு நாளுக்கு வந்து நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தினாங்க, அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அங்கே போகலனா கூட நந்தனத்தில் இருக்கிற தேவர் சிலை கூட வராமல் திரும்ப வழக்கம் போல் வந்து ஃபோட்டோவுக்கு மாலை போடுறாங்கிற அந்த கலாச்சாரத்தை என்ன பிரதிபலிக்கிறார் அவர்? அவங்க அவ்வளோதான். அந்த ஜானுன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் விஜய் பூச்சாண்டி, நம்ம வீட்டில் அம்மாக்கள் சொல்லுவாங்களே, அங்கே போகாத பூச்சாண்டி வரான், பூச்சாண்டி வரான், எங்கே போகாத பேய் இருக்குது, எங்கே போகாத நாய் கடிச்சிடும், அங்கே போகாத பூனை கடிச்சிடும், எங்கே போய் எலி இருக்குது, இப்படி சொல்லி நம்ம வீட்டில் வளர்ப்பாங்க தெரியுமா? அந்த குழந்தை எப்படி வளரும்? எங்கேயுமே போகாது. விஜய் ஏற்கனவே மூடி டைப்பு, இதில் இது வேறு. சும்மா அழகாக கிளப்பிக்கின்னு அங்கே போய் நின்று தேவ சிலைக்கு மாலை போட்டு எல்லோரும் கையாட்டு வந்தால் என்ன கெட்டு போகுது? என்னென்னா இயற்கையாகவே அவர் இந்த மாதிரி டைப்பு. இதில் கூட இந்த ஜானு, அதாவது ஏதோ சொல்லுவாங்களே, கல் குடிச்ச குரங்க தேல் கொட்டின கதைன்னுவாங்க. கல் குடிச்சா எப்படி ஆடும்? தேல் கொட்டிச்சின்னா கூடுதலாக ஆடும். அந்த மாதிரி தான் இவருக்கு இதில் பிரச்சனை, வெளியில் வரதில் பிரச்சனை, பேசுறதுல பிரச்சனைனா இவர் சார் கரெக்டு தான் சார், வெளியில் போனீங்கன்னா ஸ்தம்பிச்சிரும், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன அரசியல்? இப்போ தான் உக்காந்துட்டு பர்மிஷன் வாங்குறதுக்கு இதுக்கு ஒரு குழு போட போகிறாங்களாம். டிஜிபிகள், ஓய்வு பெற்ற டிஜிபிகள், இவங்களாம். ஏன்டா பர்மிஷன் வாங்குறது லோக்கலில் இருக்கிறவங்க ட்ரைனிங் கொடுத்தாலே அவனே 4 நாள் அடி உதப்பட்டால் வாங்க போகிறான். எல்லா கட்சியும் ஓய்வு பெற்ற டிஜிபி இவங்களே வச்சுன்னு இருக்காங்க கூட. அப்புறம் நான் தான் போட்டேன், நம்ம புஷிக்கு கூட இந்த மனவள பயிற்சி, தைரியம் வர்றதுக்கு ஓய்வு பெற்ற சைக்காலஜிஸ்ட் இவங்களை வச்சு தைரியமாக எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அதனால் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அவங்களா பட்டு திருந்தினா தான் உண்டு. தேவர் நினைவு நாளில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது திரு டிடிவி அவர்கள், திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் எல்லாம் அதிமுக சேர்ந்து முடிவெடுத்துட்டு எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு காட்சி அமைப்பை வந்து கொடுத்தாங்க. இது வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க திரு இபிஎஸ் அவர்களுக்கு? ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, இதுதான் மெசேஜ். வேறு என்ன மெசேஜ்? ஆளுக்கு 10 ஓட்டு, செங்கோட்டையனுக்கு மட்டும் 4 ஓட்டு, ஓபிஎஸ்க்கு ஒரு 6 ஓட்டு, டிடிவிக்கு ஒரு 10 ஓட்டு, மொத்தம் 20 ஓட்டு. அவ்வளோதான். நோட்டாவுடன் போட்டி போட போகிறோம், அரசியல் அனாதைகளாக போகிறோம், அவ்வளோதான். நாளைக்கு இந்த கூட்டணி ஒருவேளை விஜயே வந்துட்டார்னா அது வாட்டில் இந்த புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகம் எடுத்துரும். இவங்க ட்ரெயின் தண்டவாளத்தில் இருக்கிற செடி மாதிரி ஆகிடுவாங்க. எங்கே போக முடியும்? ஓபிஎஸ் கூட அப்படி இப்படின்னு வந்துட்டு டிஎம்கில் போய் சேர்ந்துருவார். டிடிவியும் செங்கோட்டையும் எங்கே போவாங்க? அவ்வளோதான். டிடிவி கதை தெரியும்ல, எது நடந்தாலும் தோல்வி அடையாத மாதிரியே பேசுவார். என்னமோ அவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்ட மாதிரி பேசுவார். எப்போ பார்த்தாலும் நீ கேளுங்க, அது பயங்கரம்னுவார். ஸ்லீப்பர் செல்லுங்க இருக்காங்கன்னு பேசியிருந்தாரா? 25-30 ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள், ஆட்சி நாளைக்கே கவித்திடுவாங்கன்ற மாதிரி பேசிகிட்டே இருந்தாரா? ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு? ஆட்சியே முடிஞ்சிச்சு. எங்கேப்பா அவங்க ஸ்லீப்பர் செல்லு? இருக்காங்க, வருவாங்க வருவாங்க, அவ்வளோதான். வந்தாங்களா? செங்கோட்டையன் வந்திருக்காரு சார். அது இதெல்லாம் ஸ்லீப்பர் செல்லே கிடையாது, ஸ்லீப். அப்போது நடக்கல. ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னது பொய் தானே? ஆமாம். நம்மளை ஏமாத்துறது தானே சொன்னார். ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னாரா? ஆமாம் சார். சேம் இப்போ என்ன சொல்கிறாரு? யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமையும், விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். இதுவும் அப்படி தான். அப்படியே வந்தோன்னா அவன் ஓடுவானா, இவரெல்லாம் மறந்துடுவாங்க, திரும்பி கூட பார்க்க முடியாது. எப்பா இருப்பா கூட்டணி அமைஞ்சிக்குது, அது நோக்கி ஓடுறோம் நாங்கன்னு போயிடுவாங்க. இந்த கரூர் நடந்தோன்னே தூக்கி போட்டு போயிட்டாங்களா? இவர் யாராவது திரும்பி பார்த்தாங்களா? இவங்க 3 பேரையும். இப்போ மறுபடியும் போர் அடிக்குதா? இங்கே இந்த மேட்ரு, இடி மேட்ரு வருதா? இன்னும் 2-3 மேட்ரு வருது. அப்போ என்ன பண்ணுறது? நரேட்டிவ் செட் பண்ணி இவர்கள் சந்தித்தால் என்ன ஆகும், அதாகும் இதாகும்னு. உங்களை மாதிரி ஆகணும்னா அந்த நரேட்டிவில் மாட்டிக்கிறீங்க. திமுக வைக்கிற நரேட்டிவ்லேயே மாட்டிக்கிறீங்க பாருங்கள். அதுதான் பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யார் மீதுனாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம், கட்சிக்கு துரோகம் செய்தால். ஆமாம், அதான் எடுத்து தானே இருக்கிறாரு. களை எடுப்போம்னாரு, களை எடுத்துட்டாரு. இன்னும் ஒரே ஒரு களை பாக்கி இருக்குது. அது இன்றைக்கெலாம் வந்திருக்கணும், அறிவிப்பு வரல. ஒருவேளை நீ வரல போ, நாங்கள் உன்னை கண்டுக்கினா தானே, போய் நேரு போ, நீ கட்சியில் தான் இருக்கிற, அப்படியே இருந்தும் இல்லாமல் இருந்துட்டு விட்டுறாலும் விடலாம். ஆனால் பெரும்பாலும் அவரை நீக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். செங்கோட்டையன் நீர்த்து போகிறதா திராவிட கொள்கைகள்? ஏன்னா சமீபத்தில் வந்து அன்பில் பொய்யாமொழி அவர்கள் வந்து திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்றாரு. அது மாதிரி எல்லா மந்திரிகளும் வந்து கோயிலெலாம் இப்போ பார்க்க முடியுது. முன்ன மாதிரி ஒரு திராவிட கருத்துக்கள் வந்து பெறப்படுதில்லை. அப்போ வந்து என்ன அந்த நீரோட்டத்திலேருந்து வெளியே வராங்களா அவங்க? திராவிட கொள்கையில் கடவுள் மறுப்பு இருக்கா? அது முதலாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தானே இருந்தாங்க. ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் அப்போ எதுக்கு சொன்னார்? அவர் அண்ணா சொன்னார். அது எதுக்கு சொன்னார்? இவங்களுக்கு முதல்ல கடவுள் மறுப்புனால என்னன்னு தெரில.
கடவுள் மறுப்புனா இந்துக்கள்கிட்ட மட்டும், முஸ்லீம்கள்ட்டையும் கிறிஸ்டியன்ஸையும் கிடையாது. தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டோம். பக்ரீத்துக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஏன்பா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம்னா, விநாயகர் வந்து இறக்குமதி கடவுளாம். விநாயகர் இறக்குமதி கடவுளா? அப்போ சிவபெருமான் தான் நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லாம், தென் மாநிலங்கள்லாம் சிவபெருமான் தான் முக்கிய கடவுள். அவருடைய புள்ளங்க விநாயகர். அங்கே வேணால் அவர் கணேஷா இருக்கலாம், இங்கே விநாயகர் தானே. எதுனால விநாயகர் இது பிள்ளையார் சொல்லி போடாமல் தொடங்குவோம்மா? அவரை வந்து இறக்குமதி கடவுள்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இந்த தீக்காவினர். அதனால் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாங்களாம். அப்போ முஸ்லீம் மதம் இறக்குமதி மதம் இல்லையா? கிறிஸ்டின் இறக்குமதி மதம், கிறிஸ்தவ மதம் இறக்குமதி மதம். அங்கே மட்டும் போய் கஞ்சி குடிக்கிறீங்க, கேக் சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க. என்ன கதை? கொழுக்கட்டை கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா? விநாயகர் நான் அவ்வளோ இதாகிட்டாரா? பிரியாணி கொடுத்தா விநாயகரும் பிரியாணி கொடுத்தா ஓகேன்றீங்களா? அவரால் முடிஞ்சது கொழுக்கட்டை கொடுக்குறாரு. கேட்டால் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லுவோம். சரி ரைட்டுப்பா. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? சொல்ல மாட்டோம்பா, அது வட இந்திய பண்டிகை, நரகாசுரன் அது இது. ஏன்பா நரகாசுரன் அது இதெல்லாம் புராணம் தானே. நீங்கள் தான் புராணத்தை நம்ப மாட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அதை பிடிச்சி துவங்கினுக்கிறீங்க? முதல் ஒரு தடவை அது கூட ஒரு வாழ்த்து, நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் எவ்வளோ பெரிய இதுன்னு தெரியும்ல. சனாதனம் டெங்கு காய்ச்சல் போட்ட ஒழிக்கப்பட வேண்டியன்னு சொல்லி மாட்டினுக்கிறாருல்ல. அதனால் இவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, தீபாவளிக்கு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, தீபாவளியை கொண்டாடுவாங்க, தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க, தீபாவளிக்கு ஸ்வீட்டு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, தீபாவளியை ஒரு ஜாலியான பண்டிகையாக மாற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், ஆனால் பட்டாசு வெடிப்போம். உண்டா இல்லையா? ஒரு அமைச்சர் வீட்லையாவது மயான அமைதியாக இருக்கும்? தீபாவளி அன்னைக்கு திமுகவினர், நீங்கள் கேட்டிங்களா, அது திராவிட சித்தாந்தம். இவங்க வீட்டில் எல்லாத்தையும் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றிவங்க வீட்டில் எல்லாம் யாரும் பட்டாசு வெடிக்காமல், புது துணி உடுத்தாமல், நோன்பு வைக்காமல், அன்றைக்கி நான் நோம்புனா முன்னாடி கறிக்கடை வாசலில் போய் நிற்காமல் ஏதாவது இருப்பாங்களா? யாராவது காமிக்க முடியுமா? அப்புறம் என்ன? இதெல்லாம் உருட்டுகளில் இது ஒரு உருட்டு. தீபாவளின்றது தமிழ்நாட்டில் கொண்டாடாத மக்கள் யாராக இருப்பாங்களா? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் கூட கொண்டாடுறாங்க. பட்டாசு வெடிக்கிறாங்களா இல்லையா? ஸ்வீட்டு வாங்குறாங்களா இல்லையா? போனஸ் பணம் அவங்களுக்கும் தானே வருது. புது துணி எடுக்கிறது, பொருள் வாங்குறது இருக்குதா இல்லையா? அப்புறம் என்ன? தீபாவளி பெரும்பாலான மக்கள் ஜாலியாக கொண்டாடுறது தானே. அங்கே என்ன நீ என்ன வாழ்த்து சொல்ல மாட்டேன்ற? இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்லுவாங்க, வாழ்த்து எவனுக்கு தேவைன்னு போகிறாங்க. இவர் வாழ்த்து சொல்ல மாட்டான், ஓட்டு மட்டும் வேணும். அப்போ சொல்ல வேண்டியதானே, தீபாவளி கொண்டாடுபவர்கள் ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்களா தைரியம் இருந்தால். இது எல்லாம் உருட்டு. அவங்களுக்கு மேலே கடவுள் நம்பிக்கை, சுயமரியாதை, இதை பற்றிலாம் தெரியவே தெரியாது. திராவிடன்றாங்களா? திராவிடன்னா என்னது சொல்லுங்கள். தென் மாநிலங்களில் வந்து வாழ்ந்த மக்களை வந்து திராவிடம் அப்படிங்கிற குறிச்சாங்க. திராவிட மாடல் அரசுன்றாங்களே, என்னது இது? தமிழ்நாடு தானே இது? தமிழ்நாடு மாடல் அரசுனா தான் சொல்லணும். எதுக்கு திராவிடம்? உங்கள் திராவிடத்தை வச்சு எங்கள் மேகதாட்டு அணை கட்டுறானா தடுக்க முடியுமா? முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்க முடியுமா? என்ன கதை விட்டுனுக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இவர்கள் உருட்டலில் பல உருட்டுகளில் இது ஒன்று. இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.